بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين أما بعد. قال الله سبحانه وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد نصركم الله ببدر وأنتم أذلة صدق الله العظيم. இணையத்திற்குரிய மோமின்களே, அல்லாஹ் ஜல்ல ஷான்ஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான், வலகத் நஸரக்குமுல்லாஹு பிபத்ரின், அல்லாஹ் உங்களுக்கு பத்ரில் உதவி செய்தான். வஅன்தும் அதில்லா, நீங்கள் மிக குறைந்த நிலையில் எண்ணிக்கையால் இருந்தீர்கள். நீங்கள் எண்ணிக்கையிலும் பலத்திலும் மிக குறைந்த நிலையில் இருந்தும் அல்லாஹ் உங்களுக்கு பேருதவி செய்தான் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. பத்ர் நடைபெற்ற நாள் ரமலான் பிறை 17. வரக்கூடிய இரவை பத்ருடைய இரவாக நாம் நினைவு கூறுவோம். இன்று பிறை 16 நடைபெறுகிறது. மக்ரிபில் 17 தொடங்கும். வரக்கூடிய இரவு பத்ருடைய இரவு என்றும், தியாகத்தின் அடையாளமான அந்த சஹாபாக்களுக்கு நாம் தராவி தொழுகைக்கு பின்பு யாசின் ஓதி துஆ செய்கின்ற வழக்கமெல்லாம் உண்டு. பல்வேறு இடங்களில் பல்வேறு நிகழ்வுகளுக்கும் ஏற்பாடுகள் செய்திருப்பார்கள். மோமின்களே, இந்த நேரத்தில் குறிப்பாக இந்த வருடம் நாம் இருக்கக்கூடிய இந்த சூழல் பத்ரையே நினைவுபடுத்துகிறது. எப்படி இஸ்லாத்தின் எதிரிகள் அன்று பத்ரில் முஸ்லிம்களை அழிக்க நினைத்தார்களோ, அதை போன்றுதான் ஒரு கூட்டம் இன்றும் இஸ்லாத்தை, முஸ்லிம்களை அழிப்பதற்கு அவர்கள் திட்டமிடுகிறார்கள். இன்று நடைபெறுகின்ற அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை தாக்குகின்ற யுத்தத்தை ஏதோ 2 நாடுகள் ஈரானை தாக்குகிறது என்று மட்டும் நாம் பார்க்க முடியாது. மாறாக அது இஸ்லாத்தையும் முஸ்லிம்களின் மீதும் தாக்குதல் தொடுத்திருக்கிறது என்ற கோணத்தில் தான் பார்க்க வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னார், அவர்கள் தாக்குவதற்காக சொல்லப்பட்ட காரணம் அது பொய்யானது என்பது உலகத்திற்கே தெரிந்த ரகசியம். அணு ஆயுதம் தயாரிக்கிறார்கள், எனவே அவர்களை தாக்குகின்றோம் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஆனால் உண்மையில் அந்த அணு ஆயுதத்தினுடைய அதை கண்ட்ரோல் செய்யக்கூடிய, அதை நிர்வகிக்கக்கூடிய, கண்காணிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. IAEA என்று அதற்கு சுருக்கமாக சொல்லப்படும். அதனுடைய டைரக்டர் ஜெனரல் குறிப்பிட்ட பொழுது, there has been no evidence of Iran building a nuclear bomb. ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிக்கிறது என்பதற்கு எத்தகைய ஆதாரமும் இல்லை என்பதை இவற்றை நிர்வகிக்கக்கூடிய அந்த நிறுவனத்தின் ஜெனரல் டைரக்டரே சொல்லுகின்ற வார்த்தை. அப்படி இருக்கின்ற பொழுது அதை காரணமாக சொல்லி தாக்குவது என்பது அது பொய்யின் உச்சம். இரண்டாவது, இப்படி இருந்தும் கூட ஈரான் அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது. தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்க வேண்டும் என்ற சூழலில் 5 கட்ட பேச்சுவார்த்தைகள் நிறைவேற்று 6வது கட்டமாக பேச்சுவார்த்தை நடைபெற வேண்டும். இதற்கு மத்தியஸ்தம் செய்த ஓமனோ அல்லது அமெரிக்காவோ யாரும் பேச்சுவார்த்தை முடிந்துவிட்டதாக கூட அறிவிக்கவே இல்லை. ஆனால் இன்னும் சொல்ல போனால், இதற்கு மத்தியஸ்தம் செய்த ஓமனுடைய அமைச்சர் குறிப்பிடுகின்ற பொழுது ஒரு நல்ல பாசிட்டிவான ரூட்டில் பேச்சுவார்த்தை போய்கொண்டிருக்கிறது என குறிப்பிடுகிறார். அமெரிக்கா
ஈரானிடம் இருக்கக்கூடிய அந்த அணு தொடர்பான சக்திகள் எதையும் எதற்கும் பயன்படுத்தக்கூடாது என்ற நிபந்தனை விதிக்க இவர்கள் அதை அதாவது ஈபி போன்ற எலக்ட்ரிக்கல் தயாரிப்பிற்காக நாங்கள் பயன்படுத்துவோம் என்று கூறுகின்ற அந்த நிலையில் பேச்சுவார்த்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பேச்சுவார்த்தை முடியவும் இல்லை, பேச்சுவார்த்தை முறிந்ததாக யாரும் அறிவிக்கவும் இல்லை. இந்த நிலையில் திடீரென்று கடந்த சனிக்கிழமை அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை அட்டாக் பண்ணுகிறது. இது உலகமே இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்றன. கடந்த சில மாதங்களாகவே மத்திய கிழக்கை சுற்றி போர் மேகம் சூழ்ந்திருக்கிறது என்பதை அறிய முடிந்தது. அமெரிக்கா அதற்காக தன்னுடைய போர்க்கப்பல்களை எல்லாம் அங்கே பாரசீக வளைகுடா பகுதியில் கொண்டு வந்து நிறுத்தியிருந்தது. ஆனாலும் அவைகள் அப்படி ஒரு யுத்தம் நடைபெறாமல் போனது நடைபெறவில்லை. இஸ்லாமிய உலகம் கொஞ்சம் நிம்மதியாகவே இருந்தது. ஆனால் திட்டமிட்டு ரமலானில் அதை தொடங்கினார்கள். இதுதான் அவர்களுடைய கல் நெஞ்சத்தின் உச்சம் என்பதற்கான அடையாளம். அப்படி செய்வதாக இருந்தால் எப்பொழுதோ கூட அந்த யுத்தத்தை அவர்கள் செய்திருக்க முடியும். கிட்டத்தட்ட 1.5 மாதத்திற்கு முன்பே அங்கு கொண்டு வந்து படைகளை நிறுத்தி இருக்கின்ற நிலையில் கடைசியில் அவர்கள் தேர்ந்தெடுத்தது ரமலானுடைய மாதம். யோசித்து பாருங்கள், ரமலானுடைய மாதத்துல முஸ்லிம்கள் எத்தகைய நிலையில் இருப்பார்கள், அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அவர்கள் நோன்பு நோட்டிருக்கக்கூடிய காலம், ஒரு சின்ன குழந்தை, ஒரு 6-7 வயது குழந்தை முதல் முதியோர்கள் வரை நோன்பு வைத்திருக்கின்ற காலம். ரமலானிற்கு அந்த முஸ்லிம்கள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான முக்கியத்துவம் இந்த உலகத்திற்கே தெரியும். ஆனால் திட்டமிட்டு ரமலானுடைய மாதத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள். இன்னொரு புறத்தில் யோசித்து பாருங்கள், ஈரானை அட்டாக் பண்ணினால் கண்டிப்பாக ஈரான் நேரடியாக அமெரிக்காவை தாக்க முடியாத ஒரு சூழலில் அமெரிக்காவுடைய படை தளங்கள் சுற்றி இருக்கிறது. கத்தரில் இருக்கிறது, துபாயில், யுஏஇயில் இருக்கிறது, சவுதியில் இருக்கிறது. இவைகளை வெறுமனே அவர்கள் விடமாட்டார்கள், தாக்குவார்கள் என்பது தெளிவாக தெரியும். அப்படி தெரியக்கூடிய சூழல் என்ன ஆகும்? ஈரான் தாக்கப்படுகின்ற பொழுது ஈரான் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரபு நாடுகளை எல்லாம் தாக்கும். அப்பொழுது எல்லோருமே முஸ்லிம்கள் தான் பாதிக்கப்படுவார். அதானே சூழல். இது யாருக்கு தெரியாது? அவருக்கும் நன்றாகத்தானே தெரியும். தெரிந்துதான் திட்டமிட்டு இஸ்லாத்தை அவமதிப்பதும் முஸ்லிம்களை அவமதிப்பதும் ரமலானுடைய கண்ணியத்தை இழக்கச் செய்வதும் முஸ்லிம்களை துச்சமாக மதிக்கக்கூடிய ஒரு மனநிலையில் செய்யப்பட்ட ஒரு மட்டரகமான சிந்தனை தான் இது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். சகோதரர்களே, பொதுவாக மேலும் அப்படி தாக்குதல் தொடுத்த அந்த இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஏதோ ஒரு புறத்தில் தங்களுடைய அந்த தொழில்நுட்பத்தின் மீதும் உளவுத்துறையின் பிரம்மாண்டமிக்க ஞானத்தின் மீதும் அவர்கள் நம்பிக்கை வைத்து அல்லது பெருமையாக சொல்வார்கள், நாங்கள் ஒரு தூரத்தில் இருந்து ஒரு டேபிளில் யார் அமர்ந்திருக்கிறார்கள் என்பதை கூட கண்டறிந்து அவரை நாங்கள் அட்டாக் பண்ண முடியும் என அவர்கள் சொன்னார். ஆயத்துல்லா அலி கமேனி என சொல்லப்படக்கூடிய ஈரானிய தலைவர், ஷியா மதத்தினுடைய அந்த கொள்கை கோட்பாட்டை சார்ந்த பிரிவின் தலைவராகவும் அந்த நாட்டின் தலைவராக உச்சபட்ச தலைவராக இருந்த ஆயத்துல்லா அலி கமேனி கொலை செய்யப்படுகிறார். பட்டப்பகலில் காலை நேரத்தில் அவர் திட்டமிட்டு கொலை செய்யப்படுகிறார். ஓடி ஒளிந்து விடவில்லை, எங்கும் போய் இருக்கவில்லை. தன்னுடைய அமைச்சர்களோடு தன்னுடைய நிர்வாக அதிகாரிகளோடு ஆலோசனையில் ஈடுபட்ட நேரம் அவர்கள் குண்டு வீசி கொலை செய்யப்பட்டார் என்பது வரலாறு. கொலை செய்யப்பட்ட ஆயத்துல்லா கமேனி சரி, அதாவது தன்னுடைய எதிரியாக இவன் கருதுகின்ற ஒருவரை கொலை செய்தான் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் பச்சை குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தின் மீது கொண்டு போடப்பட்டது. ஒரு டேபிள்ல யார் இருக்கான்னு கண்டு கூட நாங்கள் தாக்க முடியும், எங்களுடைய தொழில்நுட்பம் அவ்வளவு விரிவானது என சொல்கின்ற முட்டாள்கள். அப்படியானால் ஒரு பெரிய ஸ்கூலின் மீது அவர்கள் போடுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் சொல்வார்கள், உண்மைக்கு புறம்பாக தெரியாமல் நிகழ்ந்து விட்டது என்று திட்டமிட்டு செய்தார்கள் என்பதுதான் உண்மை. சிறு பிள்ளைகள், ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் 5th ஸ்டாண்டர்ட் வரை இருக்கக்கூடிய பச்சை குழந்தைகள், அவருடைய உடல்கள் சின்னாபின்னமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 180 குழந்தைகள் அதில் இறந்திருக்கிறார்கள். எல்லோருடைய ஜனாசாவும் ஒரே மைதானத்தில் அருகருகே குழிகள் தோண்டப்பட்டு அடக்கம் செய்யப்படுகின்ற அந்த மிக மோசமான கொடூரமான காட்சியெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மேலும் திட்டமிட்டு எதிரிகளை மட்டுமல்ல, அப்பாவி மக்களையும் தொடர்ந்து அவர்கள் தாக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். அப்பாவி மக்கள் தாக்கப்படுகிறார்கள்.
அதனுடைய உச்சமாக ஈரானிலிருந்து இந்தியாவிற்கு வந்த ஒரு கப்பல் போர் ஒத்திகைக்காக வந்த சில நாடுகள் சேர்ந்து ஒத்திகை ஈடுபடுவார்கள். அந்த பயிற்சிக்காக கண்காணிச்சிக்காக வந்த ஒரு ஈரானிய கப்பல் விசாகப்பட்டினம் இந்தியாவுக்கு தான் வந்துச்சு. இதுல ஆந்திரா பகுதி முடிச்சுட்டு அவங்க போகின்ற வழியில் சிலோன்ல அந்த கப்பல் நிறுத்தப்பட்டு இருக்கிறது. ஏன்னா இங்க வார ப்ராப்ளம் நடந்துகிட்டு இருக்குங்கிறதுனால சிலோன் நமக்கு அதுக்கு சிலோனுங்கிறது ஒண்ணுமே இல்லை. நம்முடைய இந்திய கடல் பகுதியிலிருந்து ஏறக்குறைய வெறும் 45 கிலோமீட்டர் தொலைவிலேயே அந்த கப்பல் நிறுத்தப்பட்டிருந்தது. அந்த கப்பலை ஈரானிய நீர்மூழ்கி கப்பலின் மூலமாக அதை குண்டு வைத்து தகர்த்தார்கள். ஆச்சரியம் என்னவென்று சொன்னால் அந்த கப்பல் எந்த விதமான போர் தளவாடங்களுமின்றி இருக்கின்ற கப்பல். ஏனெனில் இன்டர்நேஷனல் லாவின் அடிப்படையில் இதுபோன்று பயிற்சிக்காக கண்காட்சிகளுக்காக வரக்கூடிய இவற்றில் எத்தகைய ஆயுதங்களும் இருக்காது. எல்லோரும் அன்எக்விப்டு என்று சொல்லப்படுகின்ற நிராயுத பாணிகளாகத்தான் இருப்பார்கள். ஏறக்குறைய 180 200 பேர்களுடைய ராணுவ படை அந்த கப்பலில் இருக்கிறது. இங்கே அவர்கள் இந்திய நாட்டிற்கு வந்தவர்கள், இவருடைய அழைப்பில் வந்தவர்கள், இங்க நடக்கக்கூடிய ஒரு பங்கனில் கலந்து கொள்வதற்காக வந்தவர்கள். திருப்பி அந்த கப்பல் வழியாக செல்கின்ற கப்பலில் போகின்ற பொழுது அந்த கப்பலை தாக்கி அட்டாக் பண்ணியிருக்காங்க. பெரிய கொடுமை என்னவென்று சொன்னால் இந்தியாவுடைய மிக மோசமான நிலை, அதற்கு கூட எதிர்ப்பு தெரிவிக்க முடியாத ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய அச்சம், எவ்வளவு பெரிய பயம், மிக கேவலத்தின் உச்சமாக இப்படி இதற்கு கூட பதில் சொல்ல முடியாத நிலையில் ஒரு பக்கம் இருக்கிறார் சகோதரர்களே. ஆனால் அதே சமயத்தில் ஈரான் எல்லோரையும் சொல்லிவிட்டே தாக்குகிறார். சமீபத்தில் கூட ஈரானுடைய மேஜர் ஜெனரலில் ஒருவர் யஹ்யா ரஹீம் என்பவர் அறிவிப்பு செய்ய பொழுது இஸ்ரேலின் பிரதமருக்கு அறிவிப்பு செய்கிறார். நெதன்யாஹுவுக்கு பகிரங்கமான ஒரு அறிவிப்பை கொடுக்கிறார். உங்களுடைய இருப்பிடம், நீங்கள் செல்லும் இடங்கள் பற்றிய தகவல் எங்களுக்கு தெரியும். ஆகவே எச்சரிக்கையாக இருங்கள். திடீரென்று சொல்லாமல் தாக்குகின்ற பழக்கம் எங்களுக்கு உரியது இல்லை. எனவே உங்களுக்கு தகவலாகவே சொல்கிறோம் என்று சொல்லி தகவலை தெரிவித்ததாக கடந்த சில தினங்களுக்கு முன்பான அறிவிப்பை நாம் பார்த்திருக்கலாம். சகோதரர்களே, இது நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இஸ்ரேல் என்ற நாடு உருவானதிலிருந்து என்று. இஸ்ரேல் என்ற நாடு உருவானதிலிருந்து அந்த பகுதி போர்க்களமாக, அந்த மத்திய கிழக்கு அமைதியற்றதாக இருக்கிறது. ஆனால் இந்த இஸ்ரேல் என்ற இனம் எப்பொழுது உருவானதோ அன்றிலிருந்தே ஒட்டுமொத்த உலக மக்களுக்கு அது சிரமமாகவும் பிரச்சனைக்குரியதாகத்தான் இருந்திருக்கிறது என்பதை நாம் அவர்களுடைய இயல்பிலிருந்தும் வரலாற்றிலிருந்தும் பார்க்க முடியும். குர்ஆனை விட இதை சரியாக வேறு யார் சொல்ல முடியும்? அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா யூதர்கள் இந்த கொடூர இயல்பை குறித்து நேரடியாக இப்படி எச்சரிக்கிறான். சும்ம கஸத் குலூபுக்கும் மின் பஅதி ذلك ஃபஹிய கல் ஹிஜாரத்தி அவ் அஷத் கஸ்வா. உங்களின் உள்ளங்கள் கல்லை விட இல்ல, அதை விட கடினமாக, கல் நெஞ்சமாக இறுகி போயிருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ரமலானில் தாக்குதல் நடத்தி முஸ்லிம்களை சின்னாபின்னப்படுத்தவும், முஸ்லிம்களுக்கு சொல்ல முடியாத துன்பத்தை இவர்களால் கொடுக்க முடிகிறது என்று சொன்னார். இவர்களுடைய நெஞ்சம், கல் நெஞ்சம் எவ்வளவு மோசமானது என்பதை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள முடியும். சகோதரர்களே, ஈரானும் தொடர்ந்து அதை சுற்றி இருக்கக்கூடிய அரபு நாடுகளும் இன்று சொல்ல முடியாத பிரச்சனைகளுக்குள்ளாக இருக்கிறார்கள். மிக கேவலமாக ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய அந்த அரபு நாடு மற்றும் கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாம் அமெரிக்கா தங்களை பாதுகாக்கும் என்று கருதினார்கள். அதற்காக அவர்களது இராணுவ தளங்களை அமைப்பதற்கு உதவினார்கள் என்று சொல்வதை விட பல்லாயிரம் கோடிகளை கொட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் தங்களை பாதுகாப்பார்கள் என்று. ஆனால் தான் ஈரானை அட்டாக் பண்ணினால் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய தங்களது தளங்கள், அதை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளை அட்டாக் பண்ணும் என்று தெளிவாக தெரிந்திருந்தோம். அந்த நாடுகளை பாதுகாப்பதற்கு எத்தகைய உதவியையும் அமெரிக்கா செய்யவில்லை என்பதுதான் உண்மை. அன்று யுஏஇலும் சரி அல்லது சவுதியை சார்ந்தவர்களும் சரி அதனுடைய பொறுப்பாளர்களே சொல்கின்ற நிலை, அமெரிக்கா எங்களை பாதுகாக்கும் என்று கருதினோம், அவர்களோ இஸ்ரேலை பாதுகாப்பதில் மட்டுமே கவனம் செலுத்துகிறார்கள். இதுதான் யூதர்களின் இயல்பு நிலை. அவர்கள் எந்த காலத்திலும் தங்களுடைய வாக்குறுதியை பாதுகாத்தவர்களே இல்லை. வாக்குறுதிக்கு மாறு செய்வது என்பதும், வாக்குறுதியையும் ஒப்பந்தத்தையும் உடன்படிக்கையும் முறிப்பது என்பதும் அவர்களுக்கு சாதாரணமான விஷயம்.
இன்னும் சொல்ல போனால் நயவஞ்ச வேலைகள் எவ்வளவு வேண்டுமானாலும் செய்வார்கள். இப்பொழுது கூட ஒரு சந்தேகம் இருக்கிறது. இராணுவத்தினுடைய தளங்களை தாண்டி, அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய இராணுவ தளங்களை தாண்டி மற்ற சில இடங்களிலும் குண்டுகள் வெடிக்கின்றன, போடப்படுகின்றன என்பதை ஆய்வு செய்வதற்காக சில ஊடகவியலாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதை அரபு நாடுகள் ஆய்வு செய்ய வேண்டும். இது ஈரானிலிருந்து தான் இவை வருகிறதா அல்லது இவர்களே போட்டுவிட்டு திசை திருப்ப பார்க்கிறார்கள் என்பதை ஆய்வு செய்ய வேண்டும். ஆனால் பத்நசீப் என்னவென்று சொன்னார், இவற்றை ஆய்வு செய்யக்கூடிய தகுதி, அதற்குண்டான திறன் அந்த மக்களிடத்தில், அந்த நாடுகளிடத்தில் இருக்கிறதா என்பதும், ஒருவேளை கண்டறிந்தால் கூட அவர்களால் சொல்ல முடியுமா என்பதும் சந்தேகத்திற்கு இடமான சூழலில் இருக்கிறார். ஏனெனில் இந்த சந்தேகத்தை நாம் அப்படி சாதாரணமாக விட்டுவிட முடியாது. ஏனெனில் இவர்கள் எது வேண்டுமானாலும் செய்வதற்கு தயாராக இருப்பவர்கள். சமீபத்தில் சைப்ரஸ் நாட்டின் விமான நிலையத்தின் மீது தாக்குதல் நடைபெற்ற நேற்று இங்கிலாந்து நாடு இது பற்றி ஆராய்ச்சி செய்து ஒரு முடிவை சொல்லி இருக்கிறது. இந்த குண்டு இங்கு வெடித்த சைப்ரஸ் நாட்டுடைய விமான நிலையத்தில் வெடித்த குண்டு ஈரானிலிருந்து வீசப்படவில்லை என்பதை உறுதி செய்திருக்கிறது. எனவே இந்த கோணத்திலும் அது பார்க்கப்பட வேண்டும். அரபு நாடுகளின் வளங்களுக்கு எதிராக நடத்தப்படுகின்ற தாக்குதலாக இஸ்ரேலில் மறைமுகமாக தாக்குதலாக இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்பதை கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். அரபு நாடுகள் அனைத்திற்கும் இதில் பாடம் இருக்கிறது. தங்களை பாதுகாக்கும் என்று நினைத்தவர்கள் கண்டிப்பாக தங்களை ஒரு கட்டத்திலும் அவர்கள் பாதுகாக்கவில்லை. தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்வதிலேயே அவர்களுக்கு பிரச்சனை இருக்கிறது என்பதும், அல்லது எவன் செத்தால் என்ன, நமக்கு லாபம் தானே என்ற மனநிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அரபு நாடுகள் புரிந்து கொள்ள வேண்டும். உஸ்மானிய ஹிலாஃபத் அழிக்கப்பட்டதற்கு பின்பு அமெரிக்காவிற்கும் குறிப்பாக சவுதிக்கும் அரபு நாடுகளுக்கும் இடையே இந்த உறவு பலப்பட்டது 1933 தான். 1932 அரபு நாட்டில் வஹாபிச சவுதிகளின் ஆதிக்கம் ஏற்படுகிறது. இதை உருவாக்கியவர்கள் இவர்கள். அன்று முதற்கொண்டு தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் தங்களை பாதுகாப்பார்கள் என்று கருதி பல்லாயிரம் கோடிகளை அமெரிக்காவிற்காக இவர்கள் செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவுக்கு மத்தியில் பல அரபு நாடுகளுக்கு இஸ்ரேலோடு நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. UAE போன்றவைகளுக்கெல்லாம் மிக நெருக்கமான தொடர்பு இருக்காது. ஒரு சகோதரர் சொன்னார், அதாவது நம்ம துபாய் விமான நிலையத்திலிருந்து பிளைட் புறப்படக்கூடிய அந்த ஷெட்யூல்ட பார்த்தோம் சொன்னா, ஒரு 3 மணி நேர கேப்ல பார்த்தா எந்த ஊருக்கும் போகாத அளவுக்கு விமானங்கள் இஸ்ரேல் டெல் அவீவ் நகரத்துக்கு போவதை பார்க்க முடியும். இது அவர்களுக்கு மத்தியில் எத்தகைய உறவுகள் இருக்கிறது என்பதற்கான அடையாளம். இத்தனை உறவுகள் இருந்தும் கூட அவர்கள் இன்று தாக்கப்படுகின்ற நிலைதான், அவர்களுக்கு எத்தகைய உதவியும் கிடைக்காத நிலையில் தான் இருக்கிறது. ஆதலால் தான் அரபு உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும், கண்டிப்பாக இவர்கள் தங்களுடைய எந்த வாக்குறுதியையும் பாதுகாக்க மாட்டார்கள். பாதுகாத்தல் என்பது இவர்களுடைய இரத்தத்திலேயே கிடையாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என சொல்லப்படும். இஸ்லாமிய வரலாற்றில் மிக மோசமான அனுபவங்கள் உண்டு இவர்களோடு தொடர்புடையதாக. இது தொடர்ந்து வரும் காலங்களிலும் கியாமத் நாள் வரை இந்த குரூப், இந்த இனம் இப்படித்தான் நடந்து கொள்ளும் என்பதிலும் சந்தேகமே இல்லை. வரலாற்றை அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வரலாறு இதற்கு சான்றானது. ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு அரபு நாட்டில் அரபுகளை அண்டி வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக படையை திரட்டுகிறார்கள். ஹிஜ்ரி 5 யூதர்கள் அரபு மக்களை எல்லாம், அரபு மக்கள் குறைஷி குடும்பத்தினர் சுற்றி இருக்கக்கூடிய அரபு கிளைகளை எல்லாம் உசுப்பேற்றி அவர்களை இது பண்ணி தூண்டிவிட்டு ஒரு பெரிய கூட்டத்தை தயார் செய்கிறார்கள். கொடுமை என்னன்னு கேட்டா, அன்னைக்கும் இதில் கலந்து கொண்டவர்கள் பெரும்பாலும் அரபுகள். ஆனால் இவர்களை உருவாக்கியவர்கள், உசுப்பேற்றியவர்கள், இவர்களை ஒருங்கிணைத்தவர்கள் யூதர்கள். ஹிஜ்ரி 5 ஏறக்குறைய 10,000 பேர் கொண்ட படை திரட்டப்பட்டது. முஸ்லிம்கள் அல்லாது எல்லா குழுக்களும் இதை இணைந்து விட்டன. இந்த யுத்தம் நடந்ததை பற்றி குர்ஆன் அல் அஹ்ஸாப் என்று ஒரு அத்தியாயத்தையே இறக்கி இருக்கிறது. இன்று ஹாஃபிதில் அந்த அத்தியாயத்தை, தராவி தொழுகையில் அந்த அத்தியாயம் ஓதப்படும். அல் அஹ்ஸாப் என்று சொன்னால் பன்னாட்டு படையினர் என்று ஒரு பொருள். பல குழுக்கள் சேர்ந்து ஒருவரை அட்டாக் பண்றது, பல படைகள் சேர்ந்து. இன்னைக்கு சொல்றாங்கல்ல, நான் நண்பன் நீ நண்பன், நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் அட்டாக் பண்ண நினைக்கிறாங்கல்ல, குரூப் மொத்தமா சேர்ந்து. இது மாதிரியான சூழல் முஸ்லிம்களை தவிர்த்து எல்லோரும் ஒன்றிணைந்து முஸ்லிம்களை அழிப்பதற்காக திட்டமிட்டார். அதனால் சிலர், குர்ஆன் ஷரீஃபின் தர்ஜுமா செய்யக்கூடிய சிலர் இந்த அஹ்ஸாப் என்பதற்கு பன்னாட்டு படை என்று தர்ஜுமா செய்வதற்கு பகரமாக சதிகார அணியினர் என்று தர்ஜுமா செய்வார்கள். சதிகார அணியினர், சதி செய்து ஒரு குரூப்பை இணைத்து முஸ்லிம்களை அட்டாக் பண்ணுவதற்காக வந்தவர்கள் என்று.
முஸ்லிம்கள் ஏறக்குறைய வெறும் 3000 பேர்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய நிலை. எந்த அளவிற்கு அந்த யுத்தம் மிக அபாயகரமானதாக இருந்தது என்று சொன்னார். குர்ஆன் அந்த யுத்தம் எவ்வளவு கடுமையானது இருந்தது என்பதை பயன்படுத்துகின்ற வார்த்தையை பார்த்தால் நாம் அப்படியே நிலை குலைந்து போய் விடுவோம். இன்று இருக்கக்கூடிய சூழலை விட மிக மோசமாக இருந்தது முஸ்லிம்களுக்கு. இஜ்ஜாஊக்கும் மின் ஃபௌகிக்கும் ومن أسفل منكم وإذ زاغت الأبصار وبلغت القلوب الحناجر وتظنون بالله الظنون. உங்களுக்கு மேலிருந்தும் உங்களுக்கு கீழிருந்தும் மிகப்பெரிய நெருக்கடிகளை அவர்கள் கொடுத்தார்கள். நாலாபுரத்திலிருந்து உங்களுக்கு கடினங்கள் கஷ்டங்கள் வந்து கொண்டிருந்தது, நெருக்கடிகள் வந்து கொண்டிருந்தன. உங்களை அழிப்பதற்கு அவர்கள் நெருங்கிக் கொண்டே இருந்தார்கள். உங்களுடைய பார்வைகள் நிலைகுத்தி இருந்தது. பார்வை நிலைகுத்தி அப்படியே கண்ணு திறந்த மேனிக்கு இருக்கும். மிக அதிர்ச்சியான ஒரு நிகழ்வு நடக்கின்ற பொழுது அப்படி ஏற்படும். அந்த வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகின்றார். உங்களுடைய பார்வைகள் நிலைகுத்தி இருந்தன, அப்படியே கண் திறந்த மேனிக்கே இருந்தது, தொண்டை குழிகளை அடைத்தது. என்ன சொல்றதுன்னு தெரியல. அல்லாஹின் மீது பல்வேறு எண்ணங்களை நீங்கள் எண்ணினீர்கள். இன்னைக்கும் கூட அப்பாவி மக்களுக்கு அந்த எண்ணம் வருகிறது. என்ன இவ்வளவு நடந்துகிட்டு இருக்க, அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கானே, இவ்வளவு நடந்துகிட்டு இருக்க, நமக்கு உதவி இல்லையே என்பதை போன்ற ஒரு சாதாரண மனிதருக்கு வரத்தானே செய்யும். அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு அல்லாஹின் மீது பல்வேறு எண்ணங்கள் வந்தது. ஹுனாலி கபதுலியல் மோமினூன், முன்மோமின்கள் அன்று கடுமையாக சோதிக்கப்பட்டார்கள். கடுமையாக ஆட்டுவிக்கப்பட்டார்கள். என்ன செய்யறதுன்னு தெரியல, நிலை குலைந்து நின்றார்கள். இதுக்கு அந்த அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தைக்கு எக்ஸாக்ட்லி மீனிங் எந்த மொழியிலும் சொல்ல முடியாது. அவங்க எப்படி என்ன அச்ச நிலையில் இருந்தார்கள் என்பதை ஒரே வார்த்தையை நாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. அவ்வளவு பெரிய வார்த்தையை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா குறிப்பிடுகிறான். இப்படி ஒரு நிலை. சஹாபாக்கள் சொல்வார்கள், எங்களது பெண்களை பாதுகாப்பதற்கு கூட ஆண்களை விட முடியாத நிலையில் இருந்தோம். ஏன்னா ஏற்கனவே எண்ணிக்கையில ரொம்ப கம்மியா இருக்கிறோம். இப்ப பெண்களின் பாதுகாப்புக்கென்ற ஆண்களை விட்டுட்டு வந்தா இன்னும் எண்ணிக்கை குறையும். இப்படிப்பட்ட நெருக்கடியான நிலையில் நாங்கள் இருந்தோம் என்று சொல்வார். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா வெளிப்புற காரணங்கள் எதுவுமே இல்லை. அல்லாஹ் தன்னுடைய அருளால் உதவி செய்து முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு அப்படி ஒரு சூழல் இருந்த பொழுது நாம் காற்றை அனுப்பினோம், காற்றை அனுப்பி உங்களுக்கு நாம் உதவி செய்தோம். யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், முஃமின்களே உங்களுக்கு நான் செய்த நியாமத்துகளை நினைவில் கொள்ளுங்கள். இஜ்ஜாத்துக்கும் ஜுனூதுன், பன்னாட்டு படைகள் உங்களை சூழ்ந்த பொழுது ஃபஅர்சல்னா அலைஹிம் ரீஹன், அவர்கள் மீது கடும் காற்றை அனுப்பினோம். ஓ ஜுனூதல்லம் தரௌஹா, நீங்கள் பார்க்காத படையை நாம் அனுப்பினோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். மலக்மார்கள் அனுப்பப்பட்டார்கள். மலக்மார்களை அல்லாஹ் அனுப்பினான். கடுமையான காற்றை அல்லாஹ் வீச செய்தான். கடுமையான எப்படிப்பட்ட காற்று என்று சொன்னால், கடுமையான குளிர் காற்று. காற்று அடிக்குது, கடுமையான குளிரும் சேர்ந்து அடிக்கிறது. காற்றின் வேகம் எவ்வளவு இருக்கிறது என்று சொன்னால் நடக்க முடியல. சொல்றாங்க சஹாபாக்கள், நாங்க நடந்து போறோம், இப்படி கழுத்தை திருப்ப நினைச்சா திருப்ப முடியல. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் அப்படியே தங்களுடைய கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த இரும்பு கவசத்தை பிடித்திருக்கிறார்கள். அது அங்குமிங்க அசைந்து அவர்கள் மீது அடிபடுகிறது. அவ்வளவு கடுமையான காற்று. எதிரிகளுடைய கூடாரங்கள் சின்ன பின்னப்படுத்தப்பட்டன, தூக்கி வீசப்பட்டது. பாத்திரங்கள் ஒன்றோடு ஒன்று முட்டி மோதியது. அரண்டு போய் துண்டக்கானம் துணியக்கானம் என்ற அந்த கூட்டம் ஓடியது. அல்லாஹ் சொல்றான், இப்படி நாம் உங்களுக்கு வெற்றியை கொடுத்தோம். இதுல பெரிய கொடுமையிலும் இன்னொரு உச்சம் என்னன்னு சொன்னா, என்ன அன்னைக்கும் இந்த அரபுகள் தான் அன்றைக்கு விலை போனார்கள். அன்னைக்கும் அவங்க தான் குறைஷிகள் விலை போனாங்க. யூதர்கள் தூண்டினாங்க, இவங்க ஃபுல்லா ஏமாந்து போனாங்க. ஏமாந்தான். இன்னொரு பெரிய அநியாயம் நடந்தது. வெளியில இருக்கக்கூடிய யூதர்கள் மட்டுமல்ல, மதினாவில் யூதர்கள் வசித்தார்கள். பனு குறைலான ஒரு பிரிவினர் யூதர்கள் வசித்தார்கள். முஸ்லிம்களோடு அவர்கள் ஒப்பந்தம் செய்திருந்தார்கள். நாம் ஒருவருக்கு ஒரு சண்டை செய்து கொள்ளக்கூடாது, ஒருவருக்கு பிரச்சனை என்று சொன்னால் நாம் உதவியாக இருக்க வேண்டும் என்று ஒப்பந்தம் செய்த யூதர்கள். வெளியில இருக்கக்கூடிய யூத குழுக்கள் இந்த மதினாவில் இருந்த யூதர்களையும் கலைத்தார்கள். இங்க பார், ஒரு வாரத்துல இவங்க எல்லாத்தையும் நாங்க அழிச்சு முடிச்சிருவோம். இந்த ஷைத்தான்கள் சொல்ற மாதிரி தான் சொன்னாங்க. எல்லாத்தையும் நாங்க அழிச்சு முடிச்சிருவோம், அப்புறம் எங்கள்கிட்ட தான் ஆட்சி அதிகாரங்கள் இருக்கும், உங்களுக்கு தேவையான உதவி எல்லாம் செய்வோம், இல்லைன்னா நாளைக்கு உங்களுக்கு கஷ்டம், அல்லது எங்கள்கிட்ட இருந்து நிறைய லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும், அப்படி இப்படின்னு சொன்ன உடனே இவங்க பார்த்தானுங்க, உள்ளுக்கு இருக்க யூதர்கள், கூட ஒப்பந்தம் செய்த யூதர்கள் இந்த நேரத்தில் முஸ்லிம்களுக்கு ஆதரவாக வந்து சண்டையில் கலந்து கொள்ள கடமைப்பட்ட யூதர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஓ, இந்த முஸ்லிம்கள் அழிக்கப்பட போறாங்க, கொஞ்ச நாள் காலி ஆயிடுவாங்க தான், இவங்க பக்கத்துல இருந்து நமக்கு என்ன ஃபாய்தா இருக்கு, அதனால நம்மளும் அந்த பக்கம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி முஸ்லிம்களை கைவிட்டார்கள்.
முஸ்லிம்களை கைவிட்டாங்க. யாரும் எந்த ஹெல்ப்பும் பண்ணல, அப்படியே இருந்துட்டாங்க. பெரிய கொடுமை. அல்லாஹுடைய இந்த உதவி கிடைச்சிச்சு. அல்லாஹ் கண்ணுக்கு தெரியாத படையை அனுப்பினான். காற்றை அனுப்பி அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான் என்று சொன்னோம் அல்லவா? யுத்தம் முடிஞ்சிருச்சு, அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் மதீனா ஷரீஃபுக்கு உள்ள திரும்புறாங்க. வந்து தங்களுடைய யுத்த டிரெஸ்ஸுகளை கலட்டுறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், என்ன நீங்க எல்லாம் வந்து ட்ரெஸ்ஸை கலட்டுறீங்க, மலக்குமார்களாகிய நாங்கள் பனு குறைலாவை நோக்கி போய்கிட்டு இருக்கோம், நீங்க இங்க வந்துட்டீங்களேன்டாங்க. என்ன அல்லாஹ்வுடைய உத்தரவு. அடுத்தது நயவஞ்சக கூட்டம் பனு குறைலா போய் பாருங்க அல்லாஹ் சொன்னான். இப்பதான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக சஹாபாக்களுக்கு அறிவிப்பு செய்து உடனே கிளம்புங்கள், லா துஸல்லியன்ன அல்-அஸ்ர இல்லா ஃபீ பனி குறைலா, நீங்கள் எல்லோரும் உங்களுடைய அஸ்ர் தொழுகை அங்க போய் தான் தொழுகணும், பனி குறைலா தான் தொழுகணும்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பனு குறைலாவை நோக்கி இஸ்லாமியர்கள் திரும்பினார்கள். பனு குறைலா என்ற அந்த யூத கூட்டம் முற்றுகையிடப்பட்டது. வரலாறு சொல்கிறது 25 நாட்கள் முற்றுகையிடப்பட்டார்கள். 25 நாட்கள். இறுதியில் அந்த கூட்டத்தில் யுத்தம் செய்வதற்கு தகுதியுடைய எல்லா ஆண்களும் மரண தண்டனை விதிக்கப்பட்டார். நயவஞ்சர்களுக்கான தண்டனை விலை இதுதான் என்று சொல்லப்பட்டது. இஸ்லாமிய வரலாற்றில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றில் இரக்கத்தின் உச்ச வடிவமான எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்த கடுமையிலும் கடுமையான முடிவு என்று சொன்னார். நான் இந்த வரலாற்றை பல கட்டங்களில் படிக்கும் பொழுது ஆச்சரியமாக பார்த்திருக்கிறேன். 600 யூதர்கள் அந்த பனு குறைலாவுடைய யுத்தம் செய்வதற்கு தகுதியுடையவர்கள், பெண்கள் அல்ல, குழந்தைகள் அல்ல, முதியோர்கள் அல்ல, யுத்தம் செய்வதற்கு தகுதியுடைய 600 பேர் ஒரே நாளில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டார். அவ்வளவு கடுமையான தண்டனை கொடுக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு இரக்க சுபாவுடையவர்கள். அதையும் தாண்டி அல்லாஹ் அப்படி செய்ய சொன்னான். காரணம், இவர்கள் கேவலமானவர்கள், மோசமானவர்கள், உள்ளுக்குள் இருந்தே இவர்கள் துரோகம் செய்யக்கூடியவர்கள். இந்த துரோகத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று எச்சரிக்கை செய்யப்பட்டது. நான் எதற்கு சொல்கிறேன்? இதுதான் காலம் முழுக்க இவர்களுடைய குணம். அது ஃபபிமா நக்துஹிம் மீசாகஹும் லஅன்னாஹும், இவர்கள் உடன்படிக்கையை முறித்த காரணத்தினால், தொடர்ந்து உடன்படிக்கைக்கு மாறு செய்வதையே வழக்கமாக கொண்டிருப்பதால் இவர்களை சபித்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இறைவனின் சாபத்தை பெற்ற இந்த கூட்டம் இது அன்று மட்டுமல்ல, அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான், இது தொடரும். வலா தஸாலு தத்தலிஉ அலா ஹாயினத்தின் மின்ஹும் இல்லா கலீலம் மின்ஹும், விரல் விட்டு எண்ணுகின்ற ஒரு சிலரை தவிர்த்து நீங்கள் அந்த குரூப்பின் பெரும்பகுதியினரை இதே சதி செயலிலும் வஞ்சகத்திலும் மோசடியிலும் நம்பிக்கை கொடுத்து ஏமாற்றுகின்ற புத்தியில் தான் நீங்கள் காலம் முழுக்க பார்ப்பீர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். இதை உலகம் தொடர்ந்து பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுல பெரிய கொடுமை என்னன்னு கேட்டா, மற்ற அறிவில்லாதவங்களுக்கு தெரியாது, முஸ்லிம்களுக்கு தெரியத்தானே வேண்டும், அரபு நாடுகளுக்கு தெரியத்தானே வேண்டும், குர்ஆனை படிக்கின்ற உங்களுக்கு தெரியத்தானே வேண்டும். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை நீங்கள் மெச்சுகின்ற நீங்கள் இந்த இயல்பு உள்ள இந்த மோசமான கேவலமான இந்த பிராணிகள் எவ்வளவு மட்டரகமானவர்கள் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டுமே. தெரிந்திருந்தும் எப்படி நீங்கள் விலை போகின்றீர்கள், எப்படி ஏமாறுகின்றீர்கள், எப்படி அவர்களது சூழ்ச்சி வலையில் விழுகின்றீர்கள் என்பதை இஸ்லாமிய உலகம் கவனமாக பார்க்க வேண்டும். இஸ்லாமிய உலகத்திற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகத்திற்கு இதில் பாடம் இருக்கிறது. இன்று அமெரிக்கா, பாகிஸ்தான் போன்ற நாடுகள் ஏறக்குறைய ஏகாதிபத்தின் கைக்கூலிகளை போன்றும் அடிமைகளை போன்றும் அவர்கள் சேவம் செய்யக்கூடிய மிக இழிவான ஒரு இடத்தில் இருக்கிறார்கள். இவர்கள் நினைக்கின்றார்கள் ஏதோ அவர்கள் நாம் ஏதாவது வார்த்தை சொன்னால் நமக்கு அட்டாக் வந்துருமா நினைக்கிறாங்க. நமக்குன்னா என்ன அர்த்தம்? நம்ம நாட்டுக்கு அட்டாக் வந்துரும் நினைக்கல, ஃபைல்கள் தோண்டப்படலாம், எஃப்சின் ஃபைல்கள் அறிவிக்கப்படலாம் என்ற கேவலத்தின் கேவலம். இப்படிப்பட்ட ஒரு நிலை அல்லது அச்சம், ஒரு பீதி இவங்களை அட்ஜஸ்ட் பண்ணியே இருக்கணும். ஈரான் உங்களுக்கு நட்பு நாடு, வெளிப்படையாக பார்த்தால் ஈரான் நட்பு நாடு. நாம் ஏற்கனவே ஒரு சில கட்டங்களில் பொக்ரானுடைய அணுகுண்டுடைய அந்த சோதனை போன்ற நேரங்களில் உலக நாடுகள் நமக்கு பல்வேறு எதிர்ப்புகளை, பொருளாதார தடைகளை விதித்த நேரத்தில் உதவியாக இருந்தது ஈரான். இன்றும் ஈரானிலிருந்து நிறைய எண்ணெய்கள் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஈரான் ஒரு நெருக்கமான நட்பு நாடு. இந்தியாவிற்கு ஒரு இயல்பாக இந்தியாவிற்கு நெருக்கமான நட்பு நாடு. அந்த நாட்டின் தலைவர் கடந்த ஏறக்குறைய 38-40 ஆண்டுகளாக இருந்த ஒரு தலைவர் கொல்லப்பட்டிருக்கிறார். ஒரு அறிக்கை கொடுப்பதற்கு இவர்களால் முடியவில்லை, அறிக்கை கொடுக்க முடியல. அதாவது எந்த விதமான ராணுவ நடவடிக்கைகள் இல்லாத ஒரு கப்பல், தங்களுடைய மண்ணுக்கு வந்த ஒரு கப்பல் தங்களுடைய மண்ணுக்கு அருகில் அது வீழ்த்தப்பட்டிருக்கிறது. எதிர்த்து ஒரு அறிக்கை கொடுக்க முடியாத ஒரு நிலை. இப்பெல்லாம் ஏன் இருக்கிறோம் அப்படின்னு கேட்டா, ஏதாவது நமக்கு வந்துருமோ அப்படின்ட்டு.
நீங்க இப்படிலாம் செய்யறதுனால எவனையும் நீங்க திருப்திப்படுத்திட முடியாது, நீங்க திருப்திப்படுத்த முடியாது. ஒருபோதும் அவர்களை நீங்கள் திருப்திப்படுத்தவே முடியாது. இப்படி செஞ்சா உங்களுக்கு உதவி செஞ்சுறாங்க, ஒருபோதும் உங்களுக்கு உதவிகள் இருக்காது. தொடர்ந்து இதை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் யாரை வேண்டுமானாலும் காலி செய்வார்கள். அது சதாமாக இருக்கலாம், ஆயத்துல் அலி கமீனியாக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். இரண்டாவது, அவர்களுக்கு தேவை, அதாவது ஈரானுடைய எண்ணெய் வளம். ஈரான்ல பறக்கத்தாக எண்ணெய் வளம் இருக்கிறது. எண்ணெய் வளம் வெனிசுலாவை நாசப்படுத்தி முடிச்சாச்சு. அதிபர் போய் தூக்கிட்டு வந்துட்டானுங்க, நான் தான் இன்னைக்கு அதிபர்னு சொல்றாங்க. இன்று ஈரானுடைய எண்ணெய் வளம் வேணும். உள்ளுக்குள்ளேயே குரூப்புகளை அந்த மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் யாராவது இருப்பாங்கல்ல, ஒன்று வெளியிலிருந்து பொருளாதார தடைன்னு சொன்னா மக்களுக்கு கஷ்டம் வரும். அப்படி ஒரு டைட் பண்றது, மக்களை தூண்டி விடுறது, பாதிக்கப்பட்டவன் ஏதாவது குரல் கொடுப்பான்ல அவனை தூண்டி விட்டு உள்ளுக்குள்ள கலகத்தை ஏற்படுத்த முயற்சிப்பது, இது போன்று பல்வேறு தீய செயல்களை தொடர்ந்து செய்யக்கூடிய இந்த கூட்டம் இன்று முஸ்லிம்களை சின்னாபின்னப்படுத்திக் கொண்டிருக்கிறது. டைரக்டாக ஈரானையும் இன்டைரக்டாக அரபு நாடுகள் முழுவதும் நிம்மதி இல்லாத நிலைக்கு இது காரணம். குறிப்பாக ரமதானை அதற்கு தேர்ந்தெடுத்ததன் வழியாக இஸ்லாத்தின் மீதும் முஸ்லிம்கள் மீதும் இவர்கள் எத்தகைய வன்மத்தை கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். இந்த நேரத்தில் ஷியா சுன்னி என்ற பிரிவை பயன்படுத்தி முஸ்லிம்களுக்கு மத்தியில் இரு பிளவை ஏற்படுத்தலாம் என்று கருதுகிறார்கள். ஆனால் அல்லாஹுடைய நாட்டம் இஸ்லாமிய உலகம் ஒற்றுமையாக இருக்கிறது. ஷியா என்பது நமக்கு முற்றிலும் ஒரு முரண்பட்ட கொள்கையை சார்ந்தது என்பதில் சந்தேகம் இல்லை. ஹிஜ்ரி முதல் நூற்றாண்டில் இருந்தே அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நமக்கும் எத்தகைய உறவுகளும் இல்லை என்பது கொள்கை ரீதியாக மிகப்பெரிய வேறுபாடு என்பது வேறு, அது வேறு விஷயம். ஆனாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவின் அடிப்படையில் அவர்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனைகளை வெளிப்படுத்தியது இல்லை. 1979 ஈரானை ஷியா பிரிவினர் அதை புரட்சி செய்து பிடிக்கின்ற வரை பெரிய பிரச்சனை இல்லாமல் அமைதியாகவே சென்று கொண்டிருந்தது. அதற்கு பின்புதான் அமெரிக்கா ஈரானை எதிர்க்கிறது, ஈரான் மீது அரபு நாடுகளுக்கு ஒரு வகையான எதிர்ப்புணர்வுகள் ஏற்படுகின்றன. இப்படியெல்லாம் நாம் பார்க்க முடியும். எனவே இங்கே ஷியா முஸ்லிம், ஷியா சுன்னி என்ற பிரிவை சார்ந்தது அல்ல. ஏகாதிபத்தியக்காரர்கள் அப்பாவிகள் மீது தொடுக்கக்கூடிய தாக்குதலை கண்டிக்க வேண்டும் என்பது அது எல்லோருக்கும் தார்மீக கடமையாக இருக்க வேண்டும். ஏகாதிபத்தியக்காரர்கள், அநியமம்பர்கள், சதிகாரர்கள், சர்வாதிகாரிகள் சாதாரண மக்களின் மீதும் விளிம்பு நிலை மக்களின் மீதும் அப்பாவிய மக்களின் மீதும் அவர்கள் தாக்குதல் தொடுப்பது கண்டிக்கப்பட வேண்டும் என்பதும், அதை தடுத்து நிறுத்துவதற்கு தேவையான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதும், அதுபோன்ற இக்கட்டான இடங்களில் குறைந்தபட்சம் அமைதி ஏற்படுவதற்கும் அந்த மக்களின் நிம்மதிக்காக துஆ செய்வது என்பதும் தார்மீக கடமையாகும். குறிப்பாக இன்ற பதிலில் இருந்து நாம் பேசுகின்றோம். எந்த யுத்தம் ரமலானில் பதில் யுத்தம் நடைபெற்றது. முஸ்லிம்கள் எண்ணிக்கையில் குறைவு, ஆயுதத்தில் குறைவு. 2 குதிரை வீரர்கள் தான், 2 குதிரை தான் முஸ்லிம்கள் 70 கழுதைகள் மட்டுமே இருந்தது. அவரிடத்திலோ ஆயிரக்கணக்கான படைகள், ஆயிரக்கணக்கான ஆயுத தளவாடங்கள் நிரம்பி வழிந்திருந்தது. இந்த நிலையிலும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா பத்ரில் சஹாபாக்களுக்கு, முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்தான். அதே ரப்பு தான் இப்பொழுதும் இருக்கிறார். கண்டிப்பாக அந்த ரப்பிடத்தை நாம் இறைஞ்சுவோம். யா அல்லாஹ், பத்ரில் எப்படி நீ எங்கள் கண்களுக்கு தெரியாத படைகளை அனுப்பி நீ உதவி செய்தாயோ, அதே போன்று இப்படைகளின் மூலமும் காற்றை அனுப்பி அஹ்ஸாபுடைய நேரத்தில் நீ முஸ்லிம்களுக்கு உதவி செய்தாயோ, ரப்பே நீ இப்பொழுதும் நீ பார்த்து கொண்டிருக்கிறாய். ஈரான் தாக்கப்பட்டிருப்பதன் வழியாக நாங்கள் கவலைப்படுகிறோம். ஈரானில் தாக்கப்படுகின்ற ஒருவேளை அது உண்மையாக இருக்கும் பட்சத்திலும் கூட அரபு நாடுகளை நினைத்து நாங்கள் கவலைப்படுகின்றோம். எங்கள் சகோதரர்கள் நிம்மதி இழந்து இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஒரு நோன்பு வைத்திருப்பார்கள், அதுல சந்தேகமே இல்லை. எந்த குண்டு மழையும் எவ்வளவு பெரிய எதிர்ப்பும் தாக்குதலும் கண்டிப்பாக உன் அடியார்களை நோன்பிலிருந்து தடுத்திருக்கவே செய்யார். யாழ்லா, அவர்கள் இப்பொழுது நோன்பு வைத்திருப்பார்கள், நோன்பு நோட்டு இருக்கிறார்கள், இன்றும் அவர்கள் சஹர் செய்கிறார்கள், நோன்பாளிகளாகவே இருக்கிறார்கள், நோன்பாளிகளாகவே யுத்தத்தை நடத்துகிறார்கள், அல்லது நோன்பாளிகளாகவே குண்டுகளை கூட எதிர்நோக்குகிறார்கள். இந்த நிலையில் இருக்கக்கூடிய மோமின்களுக்கு யா அல்லாஹ் பதிலில் வெற்றியை கொடுத்த நீ இப்பொழுதும் யா அல்லாஹ் மோமின்களுக்கு வெற்றியை கொடு, முஸ்லிம்களுக்கு நீ வெற்றியை கொடு, எதிரிகளுக்கு நீ தண்டனையை கொடு, எதிரிகளுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஆதரவு தெரிவிப்பவர்களுக்கு தண்டனையையும் கேவலத்தையும் கொடு என்று நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அத்தகைய உயர்தரமான வெற்றியை, மேலான வெற்றியை முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வழங்குவானாக. முஸ்லிம்களுக்கு நிம்மதியையும் அமைதியையும் சுபிட்சத்தையும் அல்லாஹ் வழங்குவானாக. அவர்களது உயிர், அவர்களது மனைவி மக்களின் உயிர், அவர்கள் குழந்தைகளின் உயிர், அவருடைய உடைமைகள் அனைத்திற்கும் அல்லாஹ் பாதுகாப்பை வழங்குவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. صدق الله العظيم.